இந்த கேளான் வச்சு இப்போது குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு எடுத்த கேளானெல்லாம் இந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக பிச்சு போட்டுடலாம். போட்டு உப்பு தண்ணி ஊற்றி அலாசிக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே தண்ணியில் இருக்குது. மண்ணெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போகணும். கேளான் குழம்புக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். சிம்பிளாக வைக்க போகிறேன் இன்றைக்கி. மிளகாயெல்லாம் வறுத்து ஆட்டாமல் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு, அரை மூடி தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் கடலையும் அரைச்சிட்டு வந்துட்டு குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். கடலைன்னு விட்டுருக்குறேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடலாம். நல்லா உருண்டையாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நிறைய வெள்ளம் போடக்கூடாது. பட்டை கிராம்பெல்லாம் போடக்கூடாது. சாம்பார் மிளகாத்தூள் போட்டாலே நல்லாயிருக்கு. இப்போ கேளான் போட்டுக்கலாம். வேறு எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் போடாமல் சும்மா மிளகாத்தூள் போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்குது கேளான். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாகவே வச்சாதான் நல்லாயிருக்கு. தண்ணி ஊற்றிக்கலாம். கேளான் வெந்ததுக்கு பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம். கேளான் வெந்துடுச்சு. நீ தேங்காய் ஊற்றிடலாம். கேளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீ எடுக்கலாம். கேளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.